ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸுங்க. சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது கொஞ்சம் வித்தியாசம் பண்ண போகிறோம். 4 ஸ்லைஸ் இஞ்சி எடுத்துருக்கேங்க, ஒரு 5 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அரை கைப்பிடி அளவு புதினா தலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஃபுல் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக தன்மையாக இருக்கட்டுங்க. தாளிப்புக்கு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, முட்டைக்கோசு, பீன்ஸ், கேப்சிகம், கேரட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாங்க வெங்காயம் வதங்குறதுக்கு. உப்பு சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு உள்ளே சேர்த்திக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா பச்சை வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாது. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ், அரை கேரட்டு, பீன்ஸ் 3 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேப்சிகம் அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். 80% காய் வதங்கினா போதுங்க, ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை. இப்போ 80% காய் வதங்கியாச்சு. இப்போ 3 பேர் சாப்பிட்றதுக்கு 4 முட்டை சேர்த்திருக்கேங்க. காய் ஓரமாக தள்ளி வச்சுட்டு இது மாதிரி சேர்த்திக்கலாம். இல்லை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இன்னும் இப்படியே சேர்த்திக்கலாங்க. காய் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மொட்டு நல்லா வரன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் மசாலா. ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாலே போதுங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ அதெல்லாம் நல்லா மசாலா, எக்கு, காயெல்லாம் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கடைசியில் சாப்பாட்டை போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் மட்டும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், சாப்பாட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நீங்கள் காரம் பத்தலின்னா மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மத்தியானம் சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். மேலே பச்சை வெங்காயம், கொத்தமல்லி தழை போட்டு தூவி விட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ சூப்பராக அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை இது நம்ம அரைச்சி விழுதாக சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால் சூப்பராக இருக்கும். அதனால் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.